மூலமாக தந்தை பெரியார் சீமான் சொன்னதை போன்ற எந்த கருத்தையும் சொல்லவில்லை, எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அதனுடைய பக்கங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கின்றன. அவர் என்ன, தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகத்திலே திருமண முறை என்பது ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு சமூகத்திலும் வேறு வேறாக இருக்கிறது. இங்கே அத்தை மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்லுகிறார்கள், சித்தப்பா மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்லுகிறார்கள். பர்மா போன்ற தேசங்களிலே தங்கையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முறையை வைத்திருக்கிறது. இது மாதிரி பல முறைகள் உலகெங்கிலும் இருக்கின்றன. இதற்கென்று ஒரு பொது முறை இல்லை என்று அவர் சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு ஊர்ல என்ன மாதிரி திருமண முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து காட்டுகிறார். அதுதான் தந்தை பெரியார் சொன்னது. புராணங்களில், இதிகாசங்களில் ஆபாசமான கருத்துக்கள், கதைகள் இருக்கின்றன. அதை கண்டித்து பேசுகின்றார். பிரம்மா தனது மகளையே திருமணம் செய்து கொண்டார், குருவினுடைய மனைவியை மாணவனே வன்புணர்வு செய்து கொண்டார். இப்படி எல்லாம் பல கருத்துக்கள் வருகிறது. இதெல்லாம் சமூகத்துக்கு ஒவ்வாதது, சமூகத்துக்கு கேடு விளைவிப்பது. இந்த புராணங்களை எல்லாம் நிராகரியுங்கள் என்றுதான் தந்தை பெரியார் சொல்லுகிறார். இந்த புராணத்துல இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். புராணத்துல இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். புராணத்துல இருக்குல்ல, யாராவது மறுத்து இருக்காங்களா? அதைத்தான் எடுத்து கண்டிக்கிறார். இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா சின்ன பிள்ளைங்க மனசு கெட்டு போயிருமே, சின்ன இளைஞர்களுடைய மனது கெட்டு போயிருமே, சமூகம் கெட்டு போயிருமே எடுத்து சொல்லியிருக்கிறார். உண்மையாலுமே சீமானுக்கு அண்ணாமலைக்கு அக்கறை இருந்ததுன்னா அந்த புராணத்தை கேள்வி கேட்கட்டும். அந்த புராணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆபாசமான கதைகள் அச்சிடப்படக்கூடாது, தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கட்டும். அது பொய்யாக திரிக்கப்பட்டதாக இருந்தால் அதன் விளைவுகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு IPS அதிகாரி அண்ணாமலைக்கு தெரியும், இந்த மாதிரி ஃப்ராடான, தவறான, போலியான, தயாரிக்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டால் என்ன ஆகுன்ற அண்ணாமலைக்கு தெரியுங்கிறனால தான் கேட்டால் வெளியிடுகிறோம் என்றோடு நிறுத்திக் கொள்கிறார். அதே போல ரங்கராஜ் பாண்டே தொடர்ச்சியாக பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொய்யை பரப்புவது மட்டும் வேலை ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்க, அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்த பக்தர்கள் 12,000 பேர் தலையை வெட்டினார்கள் என்று அவர் பேசுகிறார். அறிஞர் வேலுசாமி அவர்கள் எடுத்து அந்த ஆவணங்களை எடுத்து, எந்த ஆவணங்கள்னா ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய அந்த ஜீயர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆவணங்கள் 1000 ஆண்டுகளாக தொகுக்கப்பட்ட கோவிலினுடைய ஆவணங்களிலிருந்து எடுத்து சொல்கிறார். அதுல 12,000 பேர் தலை வெட்டப்படவில்லை, 12,000 பேருக்கு மொட்டை அடிக்கிறாங்க. இன்னைக்கும் வைணவ கோயிலே மொட்டை அடிக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய ஒரே கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் தான். அம்மா மண்டபத்துக்கு போனா மொட்டை அடிக்கிறது நடக்குதா இல்லையா? அங்க மொட்டை அடிக்கிறாங்க, மொட்டை அடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த கோவில்ல ஒரு பார்ப்பனர் இந்த படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னனுக்கு, படை தளபதிக்கு உதவியாளராக போய் சேர்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஆவணமாக அந்த கோவில் இருக்கக்கூடிய ஆவணத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். ஆனா ரங்கராஜ் பாண்டே என்ன பேசுறாரு, 12,000 பேர் தலையை வெட்டினாங்க. ரங்கராஜ் பாண்டே மேல வழக்கு பதிவு செய்யணும், திமுக அரசு செய்யாது. சீமானை நேரம் சிறையில் தள்ளி இருக்க வேண்டும், அதை செய்யல. இது மாதிரி பொய்யான தகவலை மக்களுக்குள்ளாக பரப்பி பதட்டத்தை உருவாக்குவதும், சமூகத்திற்குள்ளாக முரண்பாடுகளை கொண்டு வருவதும், தமிழ்நாட்டில் எல்லோரும் முன்னேறுவதற்காக, கல்வி உரிமைக்காக, வேலை வாய்ப்பு உரிமைக்காக பாடுபட்ட, சுயமரியாதைக்காக பாடுபட்டு தந்தை பெரியார் இழிவு செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இந்த நபர்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள போட வேண்டாமா? இவர்களை கைது செய்ய வேண்டாமா? ரங்கராஜ் பாண்டே மேல கைது செய்ய வேண்டாமா? இப்படி ஒரு அவதூறு 12,000 பேரை இஸ்லாமியர்கள் படையெடுப்பாளர்கள் தலையை வெட்டி கொண்டாங்கன்னு ஒரு அபத்தமான, அபாண்டமான பொய்யை பரப்புறார். இதை கேட்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, சக இஸ்லாமியரை விரோதியா நினைப்பாங்க. ஆனா ஆவணத்தில் அப்படி இல்ல, கோயில் ஆவணத்தில் அப்படி இல்ல. யாராவது கேள்வி கேட்ட, அரசு வழக்கு பதிவு செஞ்சுதா? ரங்கராஜ் பாண்டேனுடைய அப்பா தவறியதற்காக முதல்வர் நேரம் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்கிறார். முதல்வர் அவர்களே, இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டே பரப்பி இருக்கிறார், சீமான் பரப்பி இருக்கார். 2 பேர்த்து மேலேயும் நீங்க நடவடிக்கை எடுக்கல. இந்த தாய் மகள் அவரோட உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பெரியாரை பத்தி பல அவதூறு இருக்குது. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட அவதூறை மட்டும் எடுத்து சீமான் பேசுவதற்கான காரணம், ஒருவேளை சீமானுக்கு இது போன்ற விருப்பம் இருந்திருக்கலாம். நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன், சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆகவே அவர் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், அவரோட பழகக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை இச்சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் சீமான் இதுவரைக்கும் இது எந்த ஆதாரமும் சொல்லாம அவர் போற போக்கில் பெரியாரின் மீது அவதூறை வீசுகின்றார். ஆகவே இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நான் இதை குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். அதே போல சீமான் பேசியவுடன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி கும்பலும் அவருக்கு ஆதரவாக வருகிறது. ஆகவே அவர்களுக்குள் நெருக்கமாக இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது.
தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசியதற்கு இதுவரை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை. அதிமுக தரப்பிலிருந்து கண்டனம் வரவில்லை. நாங்கள் அது கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். அதே திராவிடன் என்று சொன்னால் திருடன் என்று பொய் சொல்லுகிறார். அப்படிலாம் எந்த இடத்துலயும் ஆதாரம் இல்லை. அவர் வாய்க்கு வந்ததை பேசுறாரு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு பேசுங்க. தமிழ்நாட்டில் கட்சி மாறுபாடு என்று எல்லாருமே பேசியாக வேண்டும். எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் நீங்க இருக்கின்றன. பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அப்ப சீமான் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால், பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால், அவருக்கு யாரிடம் இருந்து தனக்கு ஆதாயம் வரும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா அது பாஜகவிடம் இருந்து, சங்கிகளிடம் இருந்து, மோடியிடம் இருந்து, அண்ணாமலையிடம் இருந்து, RSS இருந்து தனக்கு ஆதாயம் வர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இப்ப பெரியாரிடம் முரண்பட்டு இருக்கலாம், ஆனால் பெரியார் மீது அவதூறு சொன்னதில்லை. அவர் சொல்லாத கருத்தை சொன்னார் என்று யாரும் பேசியதில்லை. அவர் கருத்தோடு முரண்படுவது என்பது வேறு. அது தந்தை பெரியார் காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் யாரும் இழிவு செய்ததில்லை. சீமான் இழிவு செய்கிறார் என்றால் சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அதை செய்கின்றார். அவருக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவர் ஞானஸ்தானம் பண்ணி பிஜேபியில் RSS சேர்த்துக்கிறது கோமியத்தை வச்சு தான் செய்வாங்க. அவர் சீமானுக்கு ஞானஸ்தானத்தை கோமியத்தை வைத்து அண்ணாமலை செய்வார் அல்லது RSS காரங்க செய்வாங்க. ஆனால் சீமான் பேசிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிராக சீமான் அவர்களுடைய இல்லத்தை வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள், அமைப்புகள் ஒன்று திரண்டு முற்றுகையிடுவதாக இருக்கின்றோம். சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு போறத இது மாதிரி இழிவுபடுத்துவதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யா பேசுறாரு. பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம், மேதகு பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி பேசினார். மேதகு பிரபாகரன் என்னைக்குமே அல்லது விடுதலை புலிகள் என்னைக்குமே தந்தை பெரியாரை, திராவிட இயக்கத்தவரை விமர்சித்து பேசியதில்லை. தோழர் KM ஷெரீப் அவர்கள் என்னோடு இருக்கிறார். அவர் திராவிட இயக்க மரபிலே வந்தவர். தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு 40 ஆண்டுகளாக அரசியல் பணி செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, விடுதலை புலிகளோடு நெருக்கமாக இருந்திருக்கிறவர். அவருக்கு அந்த வரலாறு தெரியும். 1980களில் இருந்து விடுதலை புலிகளோடு இயங்கியவர் அவர். ஆக எந்த இடத்திலும் விடுதலை புலிகளோ மேதகு பிரபாகரன் அவர்களோ திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் குறை சொன்னதோ இழிவுபடுத்தியதோ அவதூறு பேசியதோ இல்லை. இவர் பிஜேபி காரன்ட்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்காக ஈழ போராட்டத்தையும் இழுக்கிறார். ஆக ஈழ போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதும் தமிழ்நாட்டில் நடந்த சுயமரியாதை போராட்டத்தையும் இழிவுபடுத்தும் இரண்டையுமே செய்யக்கூடிய சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். இது போல அவதூறுகளின் அடிப்படையில் விமர்சனம் இருந்தா ஆதாரங்கள் விமர்சனம் வைங்க, அது பதில் சொல்ற எல்லாம் தயாரா இருக்கிறோம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இனிமேலாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆகவே அவர் வீடு முற்றுகை என்பது வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது. இது எதற்கு என்றால் சீமானை அம்பலப்படுத்துவதற்காக இருக்கிறது. இனி வரும் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவருக்கு பிஜேபியில் போய் சேர்ந்ததை அடையாளப்படுத்தும் விதமாக, அவர் சங்கியாக மாறியதை சொல்லும் விதமாக அவருக்கு பாட்டிலா கோமி அனுப்புவாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தயவு செய்து சீமானுடைய சந்தர்ப்பவாதத்திற்கு பலியாகி விடக்கூடாது. நீங்கள் தமிழ் மண்ணினுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். உங்களை வைத்து அவர் இது போன்ற இழிவான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் பெயரையும் மதிப்பையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் எதிர்காலத்தை பலியிட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தமிழ் தேசிய அரசியலில் இணைந்து பணியாற்ற வாருங்கள் என்று அவருக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள், தமிழின உணர்வாளர்கள், ஈழ ஆதரவாளர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தையும் பொறுத்து நீங்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி எங்களை போன்ற சமரசம் இல்லாமல் இயங்கக்கூடிய அமைப்புகளில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால், உங்கள் கட்சி உங்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கும் என்றால், அது குறித்து எங்களிடம் நீங்கள் வாதம் செய்ய உங்களுக்கான உரிமை இருக்கிறது. அதற்கு விளக்கம் அளிப்பதற்கு நாங்கள் அநேகமாக தயாராக இருக்கின்றோம். சீமான் உங்களிடத்துல சொன்ன பொய்ய நாங்கள் விளக்கப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் தயாரா இருக்கிறோம். இதற்கு மேலும் அந்த கட்சியிலே தயவு செய்து பயணிக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் சமூக களத்திலே, அரசியல் களத்திலே தமிழ் தேசிய உணர்வுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் நீண்ட காலமாக செயல்படக்கூடியவர்கள். எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு சீமானால் சொல்லிட முடியாது, அவதூறு எதையும் சீமானால் சொல்லிட முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. நாங்கள் கேட்கின்றோம், எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சீமானால் சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லுகின்றோம், சீமான் அயோக்கியர். நாங்கள் 15 ஆண்டு காலமா பார்த்துட்டோம். ஈழ அரசியலில் போராட்டம் நடத்துவதற்காக அழைப்பு கொடுத்த பொழுது வரவில்லை. விடுதலை புலிகள் மீது நெருக்கடி வருகிறது,
அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் சீமான் வரவில்லை. ராஜபக்சேக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடி போராடுவோம் என்று சொன்ன பொழுது வரவில்லை. அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக போராடுவோம், அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்று சொன்ன பொழுது வரவில்லை. திமுக அதிமுக மாற்றாக ஒரு அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று நாங்கள் சொன்னோம், அறைகூவல் விடுத்தோம். நீங்களே முதன்மையாக நில்லுங்கள், நாங்கள் எல்லாம் அணியமாக நிற்கிறோம், உடனாக நிற்கிறோம் என்று சொன்னோம். அதற்கும் சீமான் வரல. அப்ப அவர் திமுக அதிமுக அதற்கு மாற்று என்று சொல்கிறாரே ஒழிய இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நாங்களும் வருகிறோம், சேர்ந்து செய்வோம் என்று சொன்னதுக்கு ஏன் வரவில்லை? இது 15 ஆண்டு காலம் கழித்து நான் பேசுகின்றேன். 15 வருஷமா நாங்க பேசல, இன்னைக்கு நாங்க பேசுறோம். பல பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லிட்டேன். திமுக அதிமுக மாற்றாக நாம் உருவாக்கும் என்று சொன்னதற்கு ஏன் சீமான் உடன்படவில்லை என்றால், அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து 2014 இருந்து தனது பலத்தை பண பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பாஜகவோடு கைகோர்த்தார். அதற்கு முன்பு அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெயலலிதா அம்மையாருக்காக இரட்டலைக்காக வாக்கு கேட்டார். இதுதான் நடந்தது. அவர் ஒரு புறத்தில் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு கேட்க போவார். திமுக அதிமுக மாற்று என்று சொல்லிவிட்டு இங்க மாற்றாக இருக்கக்கூடிய எந்த அமைப்போடு சேர்ந்து வேலை செய்ய மாட்டார். ஆக அவருக்கு நல்லா தெரியும், தன்னுடைய லாபத்திற்காக இளைஞர்களுடைய உணர்வை பயன்படுத்தி சுரண்டுகிறார். அந்த இளைஞர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும். தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. நீங்க எங்க அமைப்பெல்லாம் சேரும் நான் கேட்கல. தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. தமிழின உணர்வோடு இயங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அவர் அடையாளங்களுங்க. அதனாலதான் சீமான் என்ன சொல்லுவாருன்னா, கட்சிக்காரங்கிட்ட வேற கட்சி கூட்டத்துக்குலாம் போகாத, வேற கட்சி தலைவர்கள் எங்க மேடல் நாங்க ஏத்த மாட்டோம் சீமான் தொடர்ச்சியா பேசுறதுக்கு காரணம், சீமானோட பொய்முகம் அம்பலமாகி விடும். யார் உண்மையாக உழைக்கிறார்கள், எது உண்மையான வரலாறு என்பதை தனது தொண்டர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த சதியை தொடர்ச்சியா செய்திருக்கிறார். அதனாலதான் சீமான் எந்த தலைவரோடும் மேடையில் ஏறுவதில்லை, பிஜேபி காரனை தவிர. அவரை பார்த்து அண்ணாமலையை பார்த்தா மட்டும்தான் கட்டி தருவார். அப்படி எந்த இடத்திலும் தமிழினத்திற்காக போராடியவர்களோடு அவர் கைகோர்த்ததில்லை. ஆக இந்த சீமானினுடைய இந்த பித்தலாட்டத்தை தயவு செய்து இளைஞர்கள் புரிந்து கொண்டு, அவருக்கு வாக்களித்தவர்கள் புரிந்து கொண்டு, அவருடைய இந்த பித்தலாட்ட அரசியலை நீங்களும் அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சீமானினுடைய அரசியலை, அது தமிழ் தேசிய அரசியலை இழிவுபடுத்துவதாக இருக்கின்ற காரணத்தினால், சீமான் எங்கெல்லாம் தேர்தலிலே தனது வேட்பாளராக அவர் எங்கெல்லாம் வேட்பாளராக இறங்குகிறார்களோ அவருக்கு எதிராக தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் களமிறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா முதல்ல துரோகியை ஒழிச்சாகணும். இப்ப இந்த துரோகி எதிரியோடு நேரடி கைகோர்த்து விட்டார். சீமான் துரோகம் செய்திருக்கிறார். தமிழினத்தின் எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இரண்டும் கைகோர்த்திருக்கிறார். ஆகவே இரண்டு நபர்களையும் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களாகிய நாங்கள் இதை வெளிப்படையாக பகிரங்கமாக சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். நாங்க இனிமேல் சீமான நீங்க திருத்திக்கோங்கலாம் கேள்வி கேட்கிற மாதிரிலாம் இல்ல. அவர் திருத்தினா திருத்தலனா எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த நபர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அம்பலப்படுத்த வேண்டிய நபர். நாங்க 20ஆம் தேதிக்கு பிறகு முற்றுகையிடுகின்றோம். அதற்கப்புறம் தொடர்ச்சியான செயல்பாடுகள் தெரிவிக்கப்படும். அவரிடமிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்காக, அவர் செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்கான பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். அவர் எந்த இடத்திலும் இது போன்ற அவதூறுகளை பேசினால் கடுமையான விளைவுகளையும் கடுமையான எதிர்ப்புகளையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் இச்சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற திமுக அரசு, தந்தை பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம் என்று பேசுகின்ற திமுக அரசு இதுவரை சீமான் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்றம் கேட்கிற வரைக்கும் அமைதியாக இருக்குது. அப்ப சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு என்று நான் கேட்க வேண்டிய நிலைக்கு எங்கள் தள்ளிவிடாதீர்கள். வெளிப்படையா சொல்றேன். யார் யாரையோ கைது பண்றீங்க, போராடுறவங்களாம் கைது பண்றீங்க. இது மாதிரியாக கீழ்த்தரமாக பேசுகின்ற சீமான் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை. ரங்கராஜ் பாண்டே மீது இதுவரை நடவடிக்கை இல்லை. நாங்க எல்லாமே வழக்கு கொடுத்தாதான் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா? நாங்களா கொடுத்தாதான் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா? அதே போல சொல்றோம், இதே இடத்துல இதே மேடையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அமரன் திரைப்படத்தில் அந்த முகுந்த் வரதராஜன் என்கின்ற அந்த ராணுவ மேஜரை தவறாக அந்த படத்தில் ஒரு நிரபராதை சுட்டுக் கொள்வதாக காட்டுகிறீர்களே, எப்படி இதை செய்தீர்கள் என்று நான் கேள்வி எழுப்பியிருந்தோம். யாருக்கு? இயக்குனருக்கு. ஆனா இங்க வந்த தமிழ் ஜனம் என்கின்ற ஒரு யூடியூபர், அவர் மேஜர் முகுந்த் வரதராஜனை நான் போர் குற்றவாளி என்று நான் சொன்னதாக படம் போட்டு செய்தியை பரப்பி தமிழ்நாடு முழுவதும் செய்தியை பரப்பி அதற்கு எதிரான பல்வேறு மிரட்டல்களை கொண்டு வந்தாங்க. இது கண்ணு முன்னாடி நடந்தது. இதே இடத்துல இதே மேடையில் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க.
அந்த யூடியூப் சேனல் பிஜேபியினுடைய RSS யூடியூப் சேனல், விஜயபாரதம் என்கின்ற RSS யூடியூப் சேனல், தமிழ் ஜனம் என்கின்ற சேனல் இந்த செய்தியை பரப்புச்சு. எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறீங்க. கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோவா எவிடன்ஸா எல்லா இடத்துலயும் இருக்குது. அதையவே கண்ணு முன்னாடி மாத்தி பொய் பரப்பக்கூடிய இந்த பிஜேபியினுடைய அவதூறை வைத்துக் கொண்டு சீமான் வந்து பேசுகிறார் என்றால் எப்படி நாங்க பார்த்து சும்மா இருக்கிறோம்? அந்த யூடியூபர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மாரிதாஸ் என்கின்ற ஒருவர் தொடர்ச்சியாக பொய் செய்தியை பரப்புறார், அவர் மேலே நாங்கள் வழக்கு கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, எந்த நடவடிக்கை எடுக்கல. திமுக அரசு பார்க்கிற உங்களுக்கு, நீங்க பிஜேபி காரர்களை இந்த அவதூறு பரப்புறவரை பாதுகாப்பதற்கான காரணம் என்ன என்று திமுக அரசு சொல்லணும். திமுக அரசு சொல்லணும். இங்க இருக்க செயல்பாட்டாளர் மீது எல்லாம் அவதூறு பரப்பும்போது கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு திமுக அரசு எதற்கு? எங்களுக்கு எதுக்கு இருக்கிறீங்க? காவல்துறை இதுல வேலை செய்யாதா? அப்ப இந்த அவதூறு பரப்பக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கான சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றுக்கு வேலூர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன திராவிட விடுதலை கழக தோழர்களை மிக கடுமையாக அந்த மாவட்ட டிஎஸ்பி நடத்தியதாக அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். எதுக்கு? சீமான் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.